இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் இல்லாத துணிச்சலும் தலைமை பண்பும் வரலாற்றில் என்றும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்பையும் நம்மளுடைய உரிமை குரலை நம்ம ஒழித்துக் கொண்டே இருக்கிறோம். தெற்கில் இருந்து நம்ம மாநிலத்துக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு, மக்களுக்கு, மண்ணுக்கு, மனிதத்துக்கு பிரச்சனை வந்தாலும் முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்தான் இன்றும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளில் வெற்றி பெற்றாலும் கல்வி என்பது நம்மளுடைய அடிப்படை. ஒரு சமூகத்தின், நம்ம மாநிலத்தின் முக்கியமான முன்னெடுப்பு அப்படின்றத உணர்ந்த நம்மளோட மாநிலம் தான். ஒரு மொழியை திணிப்ப, அது முக்கியமா பணத்தை கொண்டு செய்யறத என்னைக்கும் நம்ம ஏத்துக்கல. 2152 கோடி நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை மறுக்கப்பட்டாலும் 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாநிலம். கல்வியில நம்ம பெருசா என்ன சாதனை பண்ணிட்டோம்? அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்ல, பெருமையின் அடையாளம் என்பது வாசகமா மட்டும் இல்லாம வரலாற்று சம்பவமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாறிக்கிட்டே இருக்கு. மாணவ மாணவியோட பாஸ் பெர்சன்டேஜ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம IIT, IIM மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சுட்டே வருது. வரலாற்றில் எப்பயும் இல்லாத அளவுக்கு 7,500 கோடி உள்கட்டமைப்பு வசதிக்காக தமிழ்நாடு அரசு இப்போ ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி 234 தொகுதிக்கும் நேரடியா போய் கலாய்வு செய்யக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இப்படி இந்தி திணிப்ப தமிழ்நாடு ஏன் எதிர்க்குது அப்படின்றத மக்கள் எழுச்சியா மட்டும் மாத்தாம வரலாற்றுல பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுதிய நூலை நம்மளுடைய CM வெளியிட்டாரு. மே 17ஆம் தேதி அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இந்த நூல் வெளியீட்டு விழா, மத யானை அப்படின்ற நூல் வெளியீட்டு விழா நடக்க இருக்கு. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம். கண்டிப்பா இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இது தமிழகத்தின் உரிமை குரல் மட்டும் கிடையாது. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம் என்று மாற்றிய தலைவர்கள் கலந்து கொண்டு ஒரு முக்கியமான நிகழ்வு. கண்டிப்பா நீங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.